கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான தியானத்தை நாம் வேத புத்தகத்திலிருந்து ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை நாம் தியானிக்கலாம். ரோமர் 8:18 வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இன்றைக்கு நாம் பாடுகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் எந்த சந்தேகமுமே இல்லை. பலவிதமான பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், அநேக விதமான கொடுமைகள் மத்தியிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் விசேஷமாக கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களும், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களும், கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறவர்களும், கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கிறவர்களும் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலையிலே அவர்கள் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, ஜெபிக்கிறது நிமித்தமாக, தேவாலயத்திற்கு செல்கிறது நிமித்தமாக, பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பது நிமித்தமாக பலவிதமான நிந்தைகளையும் அவமானங்களையும் எனக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை நேசிக்கிற மக்களை பார்த்து சொல்கிறதை பார்க்கிறோம். மெய்யாகவே பாடுகள், அதுவும் கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற பாடுகள், கர்த்தன் நிமித்தமாய் நமக்கு வருகிற நிந்தைகள், அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள், கொடுமைகள் எல்லாம் கூட அவைகள் பாக்கியம் என்றே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. உலகத்திற்காக, உலகத்தின் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாய், அக்கிரமத்தின் நிமித்தமாய் பல பாடுகள் பட்டு மரித்து போவதை விட நீதிக்காக, நேர்மைக்காக, சத்தியத்திற்காக, சமாதானத்திற்காக, பிறருடைய ரட்சிப்புக்காக, பிறருடைய ஆசீர்வாதங்களுக்காக, மற்றவர்களுடைய நல்வாழ்வுக்காக, பிறருடைய எல்லா விதமான மேன்மைகளுக்காக இன்றைக்கு நாம் பாடுபட்டால் அது மிகப்பெரிய பாக்கியம். எந்த விதத்திலும் அது மறுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் இந்த பூமியிலே அப்படிதான் வளர்ந்ததும் வாழ்ந்ததும் இருந்ததும் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயரின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை வாசிக்க கேட்போம். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். பார்த்தீர்களா? ஆதி திருச்சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய திருப்பணி பூமியில நிறைவேற்றி அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்த நாட்களிலே பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதி திருச்சபை, கர்த்தரை நேசித்து ஆராதித்துக் கொண்டிருந்த திருச்சபை பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறதை பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். பரிசுத்த பவுலும் அப்படிப்பட்டவர்களே ஒருவராக இருந்தார். சபையை துன்புறுத்துகிறவராய், தேவ ஜனங்களை சிதறடிக்கிறவராய், அவர்களை கொலை செய்கிறவர்களாய் அவர் காணப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசித்தபடி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 36 வாசிக்கும் பொழுது, சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும்
காவலையும் அனுபவித்தார்களாம். ஆதி திருச்சபையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, இயேசுவை நேசிக்கிறது நிமித்தமாக, பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறது நிமித்தமாக, எந்த தீங்குக்கும் தீமைகளும் செய்யாதவர்களாய் உலகத்தை பிரியப்படுத்தாத காரணத்தினாலே, உலகத்தில் உள்ளவைகளை நேசிக்காமல் இருந்த காரணத்தினாலே அன்றைக்கு அநேகர் விதமாக துன்புறுத்தப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, கல்லெறியுண்டார்கள். தேவ பிள்ளைகளை கல்லெறிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டுண்டு மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் செம்மறி ஆட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குகைகளிலும் உபத்திரவங்கள் மத்தியிலே துன்பத்தையும் அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லையாம். எங்கு பார்த்தாலும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இவர்களா இவர்களா என்று சொல்லி உலகம் துவேஷத்தோடு கூட கசப்போடு கூட அவர்களை பார்த்தது. அவர்களை நேசிக்கவோ ஆதரிக்கவோ அரவணைக்கவோ ஒரு கலசம் தண்ணீரை கொடுக்க கூட ஆள் இல்லாதபடிக்கு இப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான வெறுப்பு கொண்டவர்களாய் அந்த நாட்களில் மக்கள் காணப்பட்டார்கள். எதற்காக? கர்த்தரை பின்பற்றினதற்காக, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதற்காக, இயேசுடைய போதனைகளை, அந்த நல்ல வார்த்தைகளை பின்பற்றியதற்காக இப்படி எல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களில் சிலர் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடுப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்களாம். எவ்வளவு பயங்கரம்! இன்றைக்கும் நம்முடைய வட மாநிலங்களில் சில மாநிலங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஜனங்கள் இப்படிதான் கர்த்தரை ஆராதிக்கிறது நிமித்தமாய், கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது நிமித்தமாய் சிதறடிக்கப்பட்டார்கள், கொடுமை செய்யப்பட்டார்கள், பலவிதத்தில் துன்புறுத்தப்பட்டார்கள். அநேகர் வனாந்தரங்களுக்கும் மலைகளுக்கும் ஓடி போனார்களாம். அதெல்லாம் நாம் கடந்த நாட்களில் செய்திகளில் பார்க்கிறோம். எதனால? இயேசுவின் நல் நாமத்திற்காக, அந்த புனிதமுள்ள நாமத்திற்காக, கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றுவதற்காக இப்பேற்பட்ட பாடுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள். இன்றைக்கும் அநேக இப்படிப்பட்ட சோதனைகளை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே கர்த்தருடைய தாசனாகிய பேதுரு இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். ஆமென். வேதத்துல இயேசுவுடைய சீடர்கள், தேவ பிள்ளைகள், பக்தர்கள் விதமாக இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற நமக்கு ஆலோசனைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் இதுவும் ஒரு ஆலோசனை. வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் பரலோகத்தில் ஒரு சுதந்திரம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், நான் சென்று உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லி நமக்கு ஒரு வீட்டை அங்கே ஆயத்தப்படுத்துவதாக ப்ராமிஸ் பண்ணி, வாக்குத்தத்தம் பண்ணி அவர் சென்றிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய எல்லாமே பரலோகம்தான். அதுதான் நித்தியம். அதுதான் வேதம், பரிசுத்த வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. எவ்வளவு பெரிய மாளிகைகள் நாம் கட்டியிருந்தாலும், எவ்வளவு கோடிக்கணக்கான தங்கம் வெள்ளி நாம் சேர்த்து வைத்திருந்தாலும் கூட எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் நிரந்தரமான பொக்கிஷங்கள் நமக்காக பரலோகத்தில் வைக்க வேண்டும். பரலோகத்திலே தேவன் நமக்கென்று ஒரு அழகான வீட்டை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த உலகத்திலே ஒருவேளை நீங்களும் நானும் தரித்திரர்களாய் காணப்படலாம்.
பிச்சைக்காரர்களா இருக்கலாம், ஒன்றுமில்லாதவர்களை போல, மற்றவர்கள் நம்மை பார்த்து நகைக்கேதுவான பரிகாசத்திற்கேதுவான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு பரலோகத்திலே ஆமென் தேவன் நல்ல ஒரு ஆசீர்வாதமான நிலையை வைத்திருக்கிறார். ஆமென். இதுல நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம். தேவன் பரலோகத்திலே நமக்கு ஒரு அழகான ஆசீர்வாதத்தையும் ஆமென் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமென். இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இந்த நல்ல செய்திக்காக, இந்த வார்த்தைகளுக்காக நாம் எல்லோருக்கும் சந்தோஷமாய் காணப்பட்டாலும் கூட வேதம் சொல்லுகிறது, என்றாலும் துன்பப்பட வேண்டியது ஆமென் அவசியமானது. துன்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறபடினால இப்பொழுது கொஞ்சம் காலம் பலவிதமான சோதனைகளால் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். நாம் இப்பொழுது அனுபவிக்கிற, நாம் சந்திக்கிற, நாம் பார்க்கிற துன்பங்கள், சோதனைகள் எல்லாம் கூட கொஞ்சம் காலம். இதற்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு பிறகு, அல்லது நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகுமே ஆனால் ஆமென் நம்முடைய வாழ்க்கை நித்தியமாக பரலோகத்திலே, அதாவது பரிசுத்த நகரத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல கோடி தூதர்கள் மத்தியிலே ஆமென் தேவன் பரிசுத்தமாய் மகிமைப்படுகிற அந்த ராஜ்யத்திலே நீங்களும் நானும் குடியேற போகிறோம். நமக்கென்று தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனவே இம்மைக்குரிய பாடுகள் வரப்போகிற அந்த மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கம்பேர் பண்ணும் பொழுது இம்மைக்குரிய பாடுகள், இக்காலத்து பாடுகள், இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் நிமித்தமாக, அவருடைய ஆராதனை நிமித்தமாக, அவரை தொழுது கொள்ளுகிற நிமித்தமாக நாம் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் பலவிதமான இன்னல்களையும் இக்கட்டுகளையும் நம்முடைய சலுகைகளையும் தான் கூட பரிபூர்ணவர்களாய் ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கலங்காதிருங்கள், பயப்பட வேண்டாம். ஏதோ அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். சோர்ந்து போக வேண்டியது. நம்முடைய கர்த்தர் வரப்போகிறார். அவர் வரும் நாளிலே நம்முடைய வாழ்க்கை ஆமென் அது மகிமையுள்ளதாய் காணப்படும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. பரலோகத்தில் நம்முடைய சுதந்திரம் தேவனாலே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆமென் வாழ்க்கையிலே அவர் கொடுக்க போகிற சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ் நிச்சயமாகவே சொல்லி முடியாதது. அது வார்த்தையினாலே சொல்லி முடியாதது. அப்பேற்பட்ட ஒரு மகிமை, மாட்சிமை, ஆமென் தேவ சுதந்திரம் தேவ ராஜ்யத்திலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ராஜ்யத்தை அடைவதற்கு அவரும் அந்நாட்களிலே அநேக திருச்சபைகளை இப்படியாய் சொல்லிதான் அவர் திடப்படுத்தியதாக வேதம் சொல்லுகிறது. அவர் எங்கெல்லாம் திருச்சபைகளை உருவாக்கினாரோ, விசுவாசிகளை உருவாக்கினாரோ, அந்த விசுவாசிகளை அல்லது தேவ பிள்ளைகளை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பார்ப்பீர்களானா அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்களா? சீஷருடைய மனதை திடப்படுத்தினார்கள், தைரியப்படுத்தினார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி செய்தார். அவர்களை விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்கும்படி செய்து அவர்களுக்கு புத்தி சொல்லினார். அவர்கள் புத்தி சொன்னார்களாம், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய்தான், பாடுகளின் வழியாய்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். ஆமென். The Christianity is not the bed of roses, but whereas it is path of thorns என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சொகுசான வாழ்க்கை அல்ல. ஆமென். இந்த உலகத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாய், சந்தோஷமாய், அல்லது ஆமென் எல்லா ஐஸ்வர்யங்களோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதல்ல. பல பாடுகள். நம்முடைய வீட்டாரே நமக்கு சத்துருக்களாய் மாறிவிடுவார். நமக்கு துன்பம் கொடுக்கிறவர்கள், தொல்லை கொடுக்கிறவர்கள் நமக்கு அருகிலேயே இருப்பார்கள். கூட இருக்கிற நண்பர்கள் நமக்கு எதிரிகளாய் மாறிவிடுவார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த நல்வழியிலே நாம் நடப்பது நிமித்தமாக, நீதியின் பாதையிலே நடப்பது நிமித்தமாக எரிச்சலின் ஆவிகள் நமக்கு விரோதமாக எழும்பும். பொறாமையின் ஆவிகள் நமக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிக்கும். பிசாசானவன் பயங்கரமாக மக்களை நமக்கு விரோதமாக ஏவுவான். ஆமென். வேதத்திலே பார்க்கும் பொழுது யோபு போன்ற பக்தர்கள் எல்லாம் இப்படிதான் சோதிக்கப்பட்டார்கள், வாதிக்கப்பட்டார்கள். ஆம், ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நாளுக்கு நாள் மேன்மைப்படுத்தினாரை ஒழிய வெட்கப்படுத்தலை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, துன்பப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இக்காலத்து பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அது சீக்கிரத்திலே நாம் ஆமென் அவரோடு கூட, நம்முடைய ஆண்டவரோடு கூட நாம் பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட போகிறோம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து அல்லது தம்மை பின்பற்றிய மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை வாசிப்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். ஆமென். சீஷர்களுக்கு என்ன உபதேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு ஆமென் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். பல பாடுகள், இயேசு படப்போகிற பாடுகளை குறித்தும் துன்பங்களை குறித்தும் அந்த சிலுவையின் மரணத்தை குறித்தும் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியங்களில் அநேக அற்புதங்களை செய்தாலும் கூட, மரித்தோரை உயிரோடு எழுப்பினாலும் கூட, இதனால அவர் ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிப்பார் என்ற எண்ணம் மக்களுக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் முன்கூட்டியே எல்லாவற்றையும் சொன்னார். இதோ மனுஷகுமாரன் பாடுபட வேண்டும், வேதபாரர்கள் பரிசேயர்கள் ஆமென் அவர்கள் கொலை செய்வதற்காக முற்படுவார்கள், ஆமென் அவர்கள் நேரம் தேடுவார்கள் என்று இப்படியெல்லாம் அவரை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானதோட பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வழியோ அவ்வழியே அவரை பின்பற்றுகிறவர்களாகவும் நாமும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. பாடுகள் பச்சை மரத்திற்கே அப்படியானால் பட்டமரம் எங்கே? நாம் பட்டமரமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எங்கே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்படி துன்பப்படுத்தினார்களாம், அப்படி வேதனைக்குள்ளாக்கினார்கள். இயேசுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக அவருடைய ரத்தம் வேர்வையாய் மாறிற்று. அருமையான தேவ ஜனமே, ஆனாலும் தேவ தூதர்கள் அவரை பலப்படுத்தி சகாயம் பண்ணி ஆமென் அவர் மீண்டும் 3ஆம் நாள் உயிர்த்தெழும் மட்டும் கூட, உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படும் மட்டும் கூட தேவன் அவரை பலப்படுத்தினதாக வேதம் சொல்லுகிறது. அதே கர்த்தர், அதே தூதர்கள் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவார், பாடுகள் மத்தியில பலப்படுத்துவார். அக்கினிலே சாத்ராக் மெஷக் அபேத்நேகோ என்பவர்களுக்கு அக்கினிலே தோன்றின தெய்வம் நமக்கும் தோன்றுவார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை அது ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினாலே விசுவாசித்து பாடுகளை குறித்து பயப்படாமல், அச்சமின்றி, எந்த விதமான திகிலின்றி தைரியமாய் கர்த்தருக்கென்று வாழ்வதற்கு அர்ப்பணிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நிலை தேவன் வைத்திருக்கிறதை அவர் பார்க்கிறார். இந்த பரலோகத்தை குறித்ததான காரியங்கள் அவர் பார்த்து அதற்காக அவமானத்தை எண்ணாமல்
எப்பேற்பட்ட அவமானம் வந்தாலும் சரி, நான் அதை தாங்கியே தீரணும். எல்லாவற்றையும் தாங்கி சிலுவையை சகித்தாராம். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் இன்றைக்கு வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதேதான் உங்களுக்கும் எனக்கும். தேவன் நமக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஆனந்தமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு நகரம், பாடுகள் இல்லாத, பசி இல்லாத, பட்டினி இல்லாத, துயரம் இல்லாத, துன்பம் இல்லாத ஒரு அருமையான ஒரு தேசத்தை நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் நித்திய மோட்சம், பரலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய ராஜ்யம். இந்த பூமியிலே, இந்த சரீரத்திலே நாம் படுகிற பாடுகள் எல்லாம் கூட அற்பமானவைகள், சொற்பமானவைகள். கொஞ்சம் காலம் பாடு அனுபவிப்போம். அதன் பிற்பாடு நாம் தேவனுக்காக ஜெயிக்கும் பொழுது, இந்த பாடுகளை ஜெயிக்கும் பொழுது, இந்த மரணத்தை ஜெயிக்கும் பொழுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேவ ராஜ்யத்தை நமக்கு அருளி நித்திய காலமாய் மகிமையிலே எப்பொழுதும் பிரவேசித்து அந்த மகிமையோடு வாழ்வதற்கு தேவன் அருள் செய்வார். வேதம் சொல்லுகிறது, எம்மையிலே நாம் காண்கின்ற மனிதர்களுடைய மகிமை எப்படிப்பட்டது? இன்றைக்கு அநேக விதமான ஆடம்பரங்களோடு, மிகவும் வசதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகிமையாக காணப்படக்கூடிய மனிதனுடைய மகிமை எப்படிப்பட்டது? வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. ஆமென். இதுதான் நிரந்தரம், இதுதான் நடக்க போகுது. மாம்சமெல்லாம் புல்லை போலவும், அதாவது நம்முடைய சரீர மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறதா. அந்த புல்லில் இருக்கிற பூவை போல் இருக்கிறது. இந்த புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. இதுதான், இது நிலையல்ல. இந்த பூமியில புல்லும் இருக்காது, பூவும் இருக்காது. காற்றடித்தால் எல்லாம் பறந்து போகும். எல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிதான். அவனுடைய மகிமை இப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு மற்றவர்களுடைய அந்த மேலான மகிமையான சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் உடனே துவண்டு போக வேண்டாம். நாம் அப்படி இல்லையே என்று, இல்லை என்றாலும் கவலை வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று ஒரு நல்ல ஒரு மகிமையின் ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் அதை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா மாயையான தோற்றங்கள், காட்சிகளை கண்டு உடனே சோர்ந்து போய்விடாதீர்கள். ஆமென். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் நிலங்களை குறித்தும் வீடுகளை குறித்தும் வேலைகளை குறித்தும் பதவிகளை குறித்தும் தங்களுடைய எல்லா மேன்மையான அந்த மகிமையான சூழ்நிலைகளை குறித்து எப்படி இருக்கிறார்களா? மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்கிறார்களா? ஆமா, வேதம் சொல்லுகிறது, நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அவருடைய நாமத்தின் நிமித்தமே மேன்மை பாராட்டுவோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வேறு எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களால். ஏனென்றால் இவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள், மறைந்து போகக்கூடியவைகள், புதைந்து போகக்கூடியவைகள், எரிந்து போகக்கூடியவைகள். எனக்கு அன்பானதோட பிள்ளைகளை, ஆனால் என் கர்த்தருடைய நாமம் அது எப்பொழுதும் இருக்கக்கூடியது, இன்றும் நாளையும். ஆமென். கர்த்தருடைய வருகைக்கு பிறகும் தொழுது கொள்ளப்படக்கூடிய ஒரு நாமமாக இருக்கிறது. அந்த நாமத்தை எப்பொழுதும் தொழுது கொள்வார்கள், கர்த்தராகிய இயேசு என்ற நாமம். எனவே இந்த நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். அந்த நாமத்திற்காக நாம் பாடுகளை சகிப்போம். இந்த நாமத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இயேசு ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஒருபோதும் பொய்யாகாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென், இக்காலத்து பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், வரப்போகிற இனி வெளிப்பட போகிற அந்த தேவ மகிமையின் காரியங்களுக்கு ஒப்பானவைகள் அல்ல. எனவே இதை விசுவாசித்து
பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வோம். தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை கைவிடாமல் உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.